மூசா நபி மற்றும் கிழ்ரு அலைஹி வஸல்லம் இரு கடல்கள் சந்தித்த இடத்தில் நடந்த மர்மங்கள். திருக்குரானில் இந்தச் சம்பவம் விவரிக்கப்பட்டுள்ள சூரா அல் கஹ்ஃபு அத்தியாயம் 18 வசனம் 60 முதல் 82 வரை நீள்கிறது. நமக்கு நடக்கும் தீமைகளிலும் நன்மை உண்டா? குரான் தரும் விடை. அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, நம் வாழ்க்கையில் சில நேரங்களில் ஏன் நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறது? நாம் நல்லதாக நினைப்பது கெட்டதாக முடிகிறது, கெட்டதாக நினைப்பது நல்லதாக மாறுகிறது. ஏன் இந்த குழப்பம்? இதற்கான விடையைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த ஒரு வரலாற்றுச் சம்பவம் நமக்குச் சொல்கிறது. மூசா நபி அவர்களும் மர்மமான ஒரு மனிதரான கிழ்ரு அலைஹி வஸல்லம் அவர்களும் மேற்கொண்ட அந்த பயணத்தைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஒருமுறை மூசா நபி அவர்களிடம், உங்களை விட அறிவாற்றல் மிக்கவர் பூமியில் உண்டா என்று கேட்கப்பட்டது. அவர்கள் இல்லை என்று கூறினார்கள். உடனே இறைவன், இல்லை மூசாவே, இரு கடல்கள் சந்திக்கும் இடத்தில் எனது அடியார் ஒருவர் இருக்கிறார். அவரிடம் உங்களை விட அதிக ஞானம் இருக்கிறது என்று கூறினான். அவரை தேடி மூசா நபி அவர்கள் கிளம்பினார்கள். அவர்கள் இருவரும் சந்தித்தபோது கிழ்ரு அலைஹி வஸல்லம் ஒரு நிபந்தனை விதித்தார்கள். நான் எதைச் செய்தாலும் என்னிடம் கேள்வி கேட்கக்கூடாது. மூசா நபி அவர்களும் ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் வழியில் நடந்தவை அதிர்ச்சியூட்டின. முதலில் தங்களுக்கு உதவி செய்த ஏழை மீனவர்களின் கப்பலில் கிழ்ரு அலைஹி வஸல்லம் ஒரு ஓட்டையை போட்டார்கள். மூசா அலைஹி வஸல்லம் அதிர்ச்சியில் கேள்வி கேட்டார்கள். இரண்டாவது, விளையாடிக் கொண்டிருந்த ஒரு சிறுவனை அவர் கொன்றார்கள். மூசா அலைஹி வஸல்லம் கோபத்தில் கேள்வி கேட்டார்கள். மூன்றாவது, தங்களுக்கு உணவோ இடமோ தராத ஒரு ஊரில் இடிந்து விழவிருந்த ஒரு சுவரை அவர்கள் கஷ்டப்பட்டு சரி செய்தார்கள். விளக்கமும் நீதியும் தி எக்ஸ்பிளனேஷன். பயணத்தின் இறுதியில் கிழ்ரு அலைஹி வஸல்லம் அந்த ரகசியங்களை விளக்கினார்கள். அந்த கப்பலில் ஓட்டை போட்டது ஏழைகளை காப்பாற்றத்தான். ஏனென்றால் முன்னால் ஒரு அரசன் நல்ல கப்பல்களை பறிமுதல் செய்து கொண்டிருந்தான். ஓட்டை இருந்தால் அந்த ஏழைகளிடமே கப்பல் இருக்கும். அந்த சிறுவன் வளர்ந்தால் தன் இறை நம்பிக்கையுள்ள பெற்றோரை கொடுமைப்படுத்துவான். எனவே அவனுக்கு பதில் நல்ல பிள்ளையை இறைவன் வழங்கப் போகிறான். அந்த சுவருக்கு அடியில் அனாதை குழந்தைகளின் புதையல் இருந்தது. சுவர் விழுந்தால் ஊர்க்காரர்கள் அதை பறிப்பார்கள். இப்போது அந்த புதையல் பத்திரமாக இருக்கிறது. நண்பர்களே, இந்த சம்பவத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம் வாழ்வில் நடக்கும் சில கசப்பான சம்பவங்களுக்கு பின்னால் இறைவனின் ஒரு பெரிய திட்டம் இருக்கும். அது நமக்கு அப்போது புரியாது, ஆனால் இறுதியில் நன்மையாகவே முடியும். பொறுமை மட்டுமே நமக்கு தேவை. இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.